பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 2 அதில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேற்று எபிசோடு பார்த்தீங்கன்னா 3 ஜட்ஜஸும் வந்து ஒரு 10 போட்டியாளர் வந்தாங்க. அதில் வந்து 3 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஒரு 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு 4 பேரை வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. நேற்று செலக்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற சொல்கிற கரெக்டாக போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா முனியம்மாள் தான். அவங்க உண்மையிலே அவங்க அந்த கிராமத்து எப்படி பேச்சு பேசுவாங்க, ஒரு படப்படன்னு எப்படி பேசுவாங்களோ அதுமாதிரி சூப்பராக பேசுவாங்க. அதனால் அவங்கள ஓகே, அவங்கள செலக்ட் பண்ண வரைக்கும் ஓகே. பட் ஸ்டார்டிங்கில் அந்த தலைக்கு நடந்து வந்தாங்க தெரியுமா, அவங்க இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி. ஸோ அவங்க எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அவங்க அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டார்வின் அவர் கூட ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஓரளவுக்கு அவரும் படப்படன்னு பேசினார். அதாவது நிறைய பேசணும் உங்களுக்கு, கிரிஞ்சித்தனமாக பேசினா தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்தமாரி பேசினாங்க, அவரை செலக்ட் பண்ணாங்க. இந்த ஏற்கனவே இந்த போட்டியாளர்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஷோ நடத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா இதில் செலக்ட் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பாங்க. ஜட்ஜஸ் எல்லாமே ஜாலியாக பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா, அவங்களாம் வந்து நிறைய ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அசிங்கப்படுத்திருக்காங்க அந்த போட்டியாளர்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஷோவுக்கு வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தக்க மரியாதை கொடுத்து, நீங்கள் இல்லைங்க இதுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு டீசெண்டாக என்ன பதில் சொல்லி, பட் ஆனால் அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறது ஏற்புடையதல்ல. முதல் பேசுறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையோ, அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு கேட்கலையோ, இல்லை ஒருவேளை அவங்க பேசி எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.